ஆண்டி ஆண்டி தேவயானி ஆண்டி என்ன ரூம்ல இல்ல, எங்க போயிருப்பாங்க? மனிஷா, என்ன ஆண்டி, இதயமே நின்னு போற மாதிரி கூப்பிட்டீங்க, என்ன ஆச்சு? உடல மனிஷா, நீ என்ன இங்க வந்திருக்க? அந்த லக்ஷ்மிய பத்தி நினைக்க நினைக்க என் ரத்தம் எல்லாம் பயங்கரமா கொதிக்குது ஆண்டி. அவளுக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுக்கற மாதிரி ஒரு பிளான் போடணும். அப்படி இல்லனா என் மனசும் மூளையும் தூக்கத்தையும் மறந்துரும் போல இருக்கு. டோன்ட் வரி மனிஷா, அவளுக்கு சரியான பாடத்தை சீக்கிரமா கத்து கொடுத்துடலாம். ஆண்டி, மாம் ஃபோன் பண்ணிருக்காங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நல்ல வேளை. மனிஷா இந்த நெக்லஸ பாக்கல. இல்லனா என்ன இது, ஏன் இங்க இருக்கு, எப்படி வந்துச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாகடிச்சிருப்பா. என்னால உண்மையை சொல்ல முடியாது, அதே நேரம் மனிஷாவுக்காக பொய் சொல்லவும் முடியாது. இதை எப்படியாவது அக்கா ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு அவங்க ரூம்ல இருக்கிற ஒரிஜினல் நெக்லஸ நான் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். அரவிந்த் அக்காவும் மாமாவும் இப்ப கூட வீட்ல இல்ல, இதுதான் சரியான நேரம். நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனா அவனுக்கு மனைவியா மட்டும் இல்ல, மாமனார் மாமியாருக்கும் நிழலா இருக்கிறத கத்துக்கணும். பெரியவங்களுக்கு நான் இருக்கேங்கிற நம்பிக்கை கொடுக்கற மாதிரி நடந்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப சொல்லிட்டல மித்ரா, நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தெல்லாம் யாரும் சொல்லாமலே நாமளா தெரிஞ்சுக்கணும் மனிஷா. லக்ஷ்மி கிட்ட யாராவது சொன்னாங்க? அவ பொறுப்பா நடந்துக்கல. இந்த மாதிரி விஷயங்கள்ல லக்ஷ்மிக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனிஷா, மித்ரா சொன்ன வார்த்தைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன கேவலமா பேசினாலும் நான் பொறுத்துப்பேன் ஆண்டி. ஆனா என்னோட கம்பேர் பண்ணி அந்த லக்ஷ்மியை பெருமைப்படுத்தி காட்டினா மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. மித்ரா என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? மனிஷா, சில விஷயங்கள்ல நீயும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தாகணும். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீயும் எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இத பாரு, போட்டியில நாம மட்டும் இருந்தா நாம தான் ஜெயிப்போம். நம்ம கூட இன்னொருத்தர் இருந்தா கம்பேரிசன் ஆரம்பிக்கும். ஏற்ற குறைவெல்லாம் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உன் பக்கத்துல லக்ஷ்மி இருக்கிற வரைக்கும் நீ எப்பவும் ஒரு படி முன்னோக்கி தான் யோசிக்கணும். இல்லைன்னா லக்ஷ்மி முன்னாடி உன்னை குறைச்சுதான் எடை போடுவாங்க. லக்ஷ்மி முன்னாடி நீ பின்தங்கிதான் இருப்ப. அம்மா, என்னமாச்சு? பாட்டிக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க மாமா, அதான் கால் பிடிச்சு விட்டுட்டு இருக்கேன். டாட், போன வேலை என்ன ஆச்சு? எல்லாம் ஓகேடா. ஹலோ ஹலோ அரவிந்தா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சுஜாதா. என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணிருக்க? ஒன்னும் இல்ல அரவிந்தா, ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை மாசம் முதல் வாரத்துல உங்க பரம்பரை சொத்தான அந்த நெக்லஸ சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவீங்கல்ல? ஆமா. இந்த வருஷமும் நீ பூஜை பண்ணுவியா இல்லையான்னு கேக்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இந்த பூஜைக்காக உங்க வீட்டுக்கு வர்றது எங்க எல்லாருக்கும் பழகி போச்சு அரவிந்தா. கண்டிப்பா அது நடக்கும் சுஜாதா. நான் எது மறந்தாலும் அந்த பூஜையை நான் எப்படி மறப்பேன் சொல்லு?
ஒரு முக்கியமான வேலை இருந்ததால உன்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். நான் உன்னை ஸ்பெஷலா கூப்பிடலன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. நாளைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா பூஜைக்கு வரணும். மத்த எல்லாருக்கும் நானே கால் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ, நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல எதுக்கு அரவிந்தா? நாங்க எல்லாரும் கண்டிப்பா வருவோம். முக்கியமா உன்னோட அந்த நெக்லஸ பாக்குறதுக்காகவாவது வருவோம். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நெக்லஸ்க்கு பூஜை பண்றது எங்க குடும்பத்துல இல்ல. சரி சுஜாதா, கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, ஓகே, நான் வச்சிடுறேன். அரவிந்தா, ஏதோ பூஜைன்னு சொல்லிட்டு இருந்த. ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய பரம்பரையா வர அந்த நெக்லஸ சாமி முன்னாடி வச்சு ஒவ்வொரு வருஷமும் நம்ம பூஜை பண்ணுவோம்ல. சாரி லக்ஷ்மி. பரவாயில்ல. ஜெயதேவ், இந்த பூஜை பண்ற விஷயங்கள்லாம் கவனத்தோட செய்யறதெல்லாம் அரவிந்தா கிட்டதான் கத்துக்கணும். உனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. எந்த பூஜையிலையும் எப்பவும் அபச்சாரம் இல்லாம பாத்துக்குவா. இது வரைக்கும் எந்த விரதத்திலையும் எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டா. எல்லாத்தையும் அவளே நேர்த்தியா பண்ணுவா. இந்த விஷயத்துல மாத்திரம் அரவிந்தாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளும் இல்ல. இவள மாதிரி யாரும் எதுவும் செய்யவும் முடியாது.